அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலையிலையுமே சில நேரங்களில் சோம்பேறித்தனம் ஏற்படும். ஏன் அப்படின்னா நாம் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் வீட்டோட டைல்ஸ் வந்துட்டு எத்தனை வருஷமான டைல்ஸ் ஆனாலுமே ரொம்பவே பளிச்சுன்னு பலன்னு 2 நிமிஷத்தில் நம்ம மாற்றிடலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வீட்டை வந்து க்ளீன் பண்ணுங்கள். அன்றாடம் வேலையாக இருந்தாலுமே அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. நம்மளோட சுறுசுறுப்புத்தனம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு நம்மளோட பெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுல தான். அண்ட் கரெக்டாக நம்மளோட பெட்டை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பெட்ஷீட் எல்லாமே கரெக்டாக நம்ம மடித்து அதோட இடத்துல நம்ம சேஃபாக வச்சிடணும். ஏன்னா தூங்கி எந்திரிச்ச உடனேயே நம்ம கிச்சனில் போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்ஸை இனிமேல் பண்ணாமல் தூங்கி எந்திரிச்ச உடனேயே நீங்கள் சுறுசுறுப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டை வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துலையே நம்மளோட சுறுசுறுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததாக நம்மளோட கிச்சன் தான். ஸோ பெண்களுக்கு கிச்சன் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ வீட்டோட ஹார்ட்டே கிச்சன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்மளோட கிச்சனில் முக்கியமாக நம்மளோட சிங்கில் எப்போவுமே பாத்திரம் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டு முடித்த கையோடவே அதை க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இன்னுமே நம்மளோட பசங்க கிட்டேயுமே சாப்பிட்டு முடித்த கையோட அவங்க பிளேட்டை வந்து அவங்க தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போடுங்க. அண்ட் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பாத்திரம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ கையோட சிங்கை நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். அடுத்ததாக இப்போ வெயில் காலம் அப்படின்றதால நம்மளால் கிச்சனில் ரொம்ப நேரத்துக்கு நிற்க முடியாது. அதனால நீங்கள் காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கையோடவே நீங்கள் உங்களோட லஞ்சை முடிச்சுக்கோங்க. ஸோ லஞ்ச் மெனு என்ன பண்ணலாம் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது இன்னுமே நல்லது. ஸோ லஞ்ச் எல்லாத்தையுமே முடித்த கையோடவே உங்களோட கிச்சனை ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வரணும். அண்ட் நம்ம சமைச்சது எல்லாத்தையுமே தனியாக ஓரங்கட்டி எடுத்து வச்சுட்டு இன்னுமே என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்ததுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு சோப்பை போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது லிக்விட் நான் எடுத்துக்கிறேன். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் லிக்விட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இது நம்மளுடைய ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாமே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சேம் அதே லிக்விட் வச்சு தேய்ச்சிடுறேன். இப்போ தேய்ச்சி முடிச்சது கையோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை நினச்சிட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிடும். இன்னுமே என்னோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சின்ன கவுண்டர் டாப் தான். ஸோ என்னோடய ஸ்டவ்வில் இந்த மாதிரி அடிப்பகுதியில் சர்ஃப் எக்ஸல் பாட்டிலோட மூடியை நான் மாட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வோட அடியில் ஏதாச்சும் சாப்பாடு துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இன்னுமே நம்மளோட ஸ்டவ்வும் அந்த கவுண்டர் டாப்பும் ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளோட கவுண்டர் டாப் வந்து பிசுக்கு ஆயிடும். ஸோ அந்த மாதிரி என்ன பிசுக்கு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பாட்டிலோட மூடியை மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது மூலமாக நம்மளோட ஸ்டவ்வுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் அதிகமான ஸ்பேஸு கிடைக்குது. ஸோ உங்களோட கவுண்டர் டாப் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட கிச்சனை வந்து ரொம்பவே பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மளுடைய அன்றாட வேலையில் சில விஷயங்கள் நம்ம டெய்லியுமே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் அவசரத்தில் நாம் கூட நம்மளோட ஹேண்ட்பேக், பவுடர் இந்த மாதிரி திங்ஸை வச்சுடுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணும்போது தான் அந்த டேபிள் எப்போவுமே நீட்டாக இருக்கும். அதை ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டு சரி நாளைக்கு க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுட்டோன்னா சோதனைக்காகவே அந்த அன்னைக்குன்னு தான் வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்க வந்து பார்க்கும்போது நம்மளோட வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும். இந்த டிப்ஸ் வந்து அடுத்தவங்க வருவாங்க அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, இன்னுமே நம்மளோட மனசு ரொம்பவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசும் சுத்தமாகும்.
அடுத்ததா நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியுமே துணியை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணணும். இப்போ ஸ்கூல் இல்லை அப்படின்றதால 2 days ஒன்ஸ்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டெய்லி துணி வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனாலேயே நம்ம டெய்லியுமே வாஷ் பண்ணிடணும். ஸோ எப்போல்லாம் நம்ம துணியை வாஷிங் மிஷினில் போடுறோமோ கையோட நம்ம கைகளால் துவைக்க வேண்டிய ஸ்டோன் வச்ச துணியை தனியாக எடுத்து கையில் துவைச்சிக்குவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய வாஷிங் மிஷினில் துணி எல்லாமே துவைச்சி கம்ப்ளீட்டாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி மிஷினில் போட்டு எடுத்துக்கலாம். அது கையோடவே நம்ம வந்து காய போடுற பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம ஏதாச்சும் வேலையாக இருப்போம், அந்த டைமில் நம்மளோட வாஷிங் மிஷின் வந்துட்டு துணி துவைச்சி முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நம்ம காய போடணும் அப்படின்னு நினைக்க வேணாம். கையோடவே நம்ம காய போட்டுட்டோன்னா அந்த வேலை நமக்கு அந்த நிமிஷமே முடிஞ்சிடும். இன்னுமே நம்ம கைகளால் துணி துவைக்கணும் அப்படின்னா சில பேர் வந்துட்டு 4-5 துணி நல்லா குமிஞ்சதுக்கு அப்புறமா துவைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அழுக்கு துணி அதிகமாக நம்ம சேர விட்டோம்னா நம்மளோட வீட்டில் ரொம்பவே பேட் ஸ்மெல்ஸ் இருக்கும். அது நமக்கு இன்னுமே நெகட்டிவான ஒரு எண்ணத்தை தோன்றும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணி இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம சோகமாக இருந்திருப்போம், ஏதாச்சும் நம்ம அழுது இருப்போம். அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளோட ட்ரெஸ்லேயே அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஸோ அதை உடனே நம்ம எடுத்து வாஷ் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே சந்தோஷம் நிலவும், பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்கும். ஸோ கையோடவே நான் கையில் துவைக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே துவைச்சி அதையுமே காய போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது. அடுத்ததாக நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கையோட நம்மளோட வீட்டை வந்துட்டு கூட்டிடணும். சில பேர் வந்துட்டு நம்ம வீட்டில் ரொம்ப வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு ஈவினிங் டைமில் வீடு கூட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது இன்னுமே நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன்ஸாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு மனசு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான நேரமாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டை இந்த மாதிரி லைட்டாக தொடப்பத்தால் தட்டி விட்டுட்டு நீங்கள் கூட்டி பாருங்கள். ஸோ அது ரொம்பவே மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இது கேட்குறதுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இது உண்மை தான். ஏன்னா நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே நம்மளோட டைல்ஸை வந்துட்டு அவ்வளோ பளபளப்பாக ஆக்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவு நான் லைசால் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஃப்ளோர் கிளீனர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட டைல்ஸை ஷைனிங்காக ஆக்குறதுக்கு தான் இந்த ஷாம்பு நான் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க ஷாம்பு சேர்த்தா தரை வந்து வழுக்காதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வழுக்காது. இந்த மாதிரி ஷாம்புவில் ஒரு 1/4 பாக்கெட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் பாருங்கள் என்னோடய கைகளில் இருக்குது. இன்னுமே 3/4 பாக்கெட் வந்துட்டு அந்த பாக்கெட்லேயே இருக்குது. ஸோ 3 ட்ராப்ஸ் வந்துட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணியில் நம்ம சேர்க்கும் போது அதிகமாக நுரையும் வராது. அதனால கண்டிப்பாக நம்மளுடைய கால்கள் வந்து வழுக்காது. நம்ம ஷாம்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அண்ட் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குவாங்க. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்மெல்லை எல்லாத்தையுமே நீக்கிறோம். இன்னுமே சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அங்கங்கே உச்சா போயிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீடு நல்லா வாசனையாக இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோப் போட்டுடலாம். அண்ட் நம்ம மாப் போடுறது எப்போவுமே வாரத்துக்கு 2 டைம் நம்ம மாப் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு டைம் நீங்கள் லைசால் மட்டும் போட்டுட்டு மாப் போட்டுடலாம். ஸோ ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் மாப் போடும்போது நான் சொன்ன லிக்விட் இந்த எல்லாமே சேர்த்து நீங்கள் மாப் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். அண்ட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டை சும்மா லைட்டாக கூட்டி பெருக்கிட்டு லைட்டாக நீங்கள் மாப் போட்டு பாருங்கள். ரொம்பவே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம மாப் போடும்போது இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடிலாம் கம்ப்ளீட்டாக நம்ம மாப் போடணும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி மாப் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம இது கூட பேக்கிங் சோடா சேர்த்தோம். இல்லை அப்படின்னா நீங்கள் உப்புக்கள் கூட ஒரு கை நிறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்புக்களுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாக மாப் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹால் ரூம் எல்லாமே மாப் போட்டாச்சு. ஸோ நல்ல ஒரு க்ளீனிங்காக பளிச்சுன்னு இருக்குது. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா வெளியில் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது நம்மளோட பாசிட்டிவ். நம்ம எந்த வகையில் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோம், எந்த மாதிரியான
மனநிலையில் இருக்கும் அப்படின்றதுல தான் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், வெளியில் அந்த வெளிச்சத்தில் நம்மளோட டைல்ஸ் எவ்வளோ பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அந்த வாசலில் இருக்கக்கூடிய படியிலலாம் ஃபுல்லாக நான் வந்து அந்த தண்ணியை நான் ஊற்றி விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது. அண்ட் அந்த ஷாம்போட ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா கமகமன்னு வீடு ஃபுல்லாக மணக்குது. இந்த மாதிரி நீங்கள் மோப் போடும்போது 3-4 நாளைக்கு நீங்கள் மோப் போட தேவையே இல்லை. ரொம்பவே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். இன்னுமே நம்மளோட வீட்டை அழகுபடுத்துறது இந்த மாதிரி இயற்கையான செடிகளால் அழகுபடுத்துங்க. இது பார்க்குறதுக்கு உங்களோட வீட்டுக்கு இன்னுமே அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தீங்கனாலுமே சரி, இல்லை வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னாலுமே நாம் இருக்கக்கூடிய இடத்த ரொம்பவே சுத்தமாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே கரெக்டாக இருப்பேன். அண்ட் நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நாமளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்போலாம் சோம்பேறித்தனம் ஏற்படுதோ இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நம்மளோட அன்றாட வேலைகளில் எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி போடாமல் அது உடனுக்குடனே முடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும், நம்மளோட வேலையும் நமக்கு குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.